பீக்ரோஸ் கிரிக்கெட் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் திரு வெங்கட் பிரசாத் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்ப நம்ம கரண்ட் கிரிக்கெட்டுக்கு வருவோம். ஸ்ரீலங்கா டூர் ஜிம்பாப்வே, எப்பவும் போல ஜிம்பாப்வே நம்ம வந்து துவச்சிட்டாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம ஸ்ரீலங்கா டூர் போக போறோம். அதுல அந்த டீம், அந்த செலெக்ஷன், அந்த பாத்தீங்களா பிளேயர்ஸ் செலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? தேர்வோமா ஸ்ரீலங்கா சீரீஸ்ல? நம்ம ரெண்டு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த சரன்ஸ் ஜெயின் அப்படின்ற பிளேயர் எடுத்திருக்காங்க. அது சூப்பரான பிக். அப்பாடா இந்தியன் டீம். அவர் எதுல விளையாண்டாரு? ஐபிஎல் நம்ம விளையாண்ட மாதிரியே பாக்கலையே. அதுதான் நான் பாராட்டக்கூடிய ரெண்டாவது விஷயம். ஐபிஎல்ல விளையாடுறவங்கள டெஸ்ட்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன மகான் யார் தெரியுமோ? கௌதம் கம்பீர். ஓகேங்களா? நான் ஐபிஎல்ல இருந்து T20 டீமை தான் பிக் பண்ணுவேன், ஒன் டே டீமையும் டெஸ்ட் டீமையும் பிக் பண்ண மாட்டேன் அப்படின்னு முதல்ல நான் சொல்லி ஒரு ஆள் கேட்டது வந்து கௌதம் கம்பீர் தான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அழகா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஹி ஹஸ் பிக்ட் அப் சரஞ்ச். அது ஒரு நல்ல விஷயம். சரஞ்ச் வந்து அது இன்னொரு விஷயத்துக்காக நான் ஏன் அதை பாராட்டுறேன் அப்படின்னா, நீங்க எதுல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு கேட்டீங்கல்ல, அவர் ஐபிஎல்ல விளையாடலையே தவிர டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எல்லா டோர்னமெண்ட்லயும் விளையாடிருக்காரு, லிமிடெட் ஓவர்ஸ் உட்பட. அது எல்லாத்துலயுமே சூப்பரா ஆடி இருக்காரு. சமீபத்துல நடந்த ரஞ்சி டிராஃபில ரொம்ப அழகா ஃபோர்த்தோ ஃபிஃப்த் டவுன், ரொம்ப டவுன் தி ஆர்டர்ல வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சார் சௌராஷ்டிராக்கு எதிராக. ஒரு 103 ரன்ஸ், ஃபேபுலஸான ஒரு நாக் அது. அதே மாதிரி கிட்டத்தட்ட கடந்த சில டொமஸ்டிக் கேம்ஸ்ல மட்டும் அவர், என்னுடைய மெமரி கரெக்டா இருந்தா 10 தடவை 5-4 எடுத்திருக்காரு, 10 தடவை 4-4 எடுத்திருக்காரு. இதை விட ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? ரொம்ப ரொம்ப அதுவும் நீங்க வந்து இப்ப நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் வச்சு, அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட் ஒரு ஆல் ரவுண்டர் மாதிரியா, கிட்டத்தட்ட ஜடேஜாக்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருப்பாரா? எக்ஸாக்ட்டா நான் ரீப்ளேஸ்மென்ட் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலர், இவர் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். இவர் ஆக்சுவலா சொல்ல போனா அஸ்வினுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். the only difference is left hand bat, பட் ஸ்கோர்லயுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்காரு. as good as வந்து நாட் எக்ஸாக்ட்லி, பட் ஒரு அஸ்வின் மாதிரி ஒரு லோவர் டவுன் ஆர்டர்ல சட்டுன்னு ஒரு தேவை இருக்கும்போது he can play a longer innings. ஓகேங்களா? அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு. பட் இவரை மெயினா டீம்ல எடுத்தது ஆஃப் ஸ்பின் போலர் வேணும். இதை நான் எவ்வளவு தடவை பேசியிருக்கேன் கார்த்திக். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 வருஷமா நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆஃப் ஸ்பின் இல்ல. வாஷிங்டன் சுந்தர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு ஆஃப் ஸ்பின்ல, பட் அவருக்குமே போலிங் வந்து சுப்மன் கில் கொடுக்க மாட்டாருன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன். இப்போ ஆமா, இந்தியாவுக்கு ஆஃப் ஸ்பின்னர் தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரஞ்ச் எடுத்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தட் மூவ். நல்ல ரெக்கார்ட்ஸும் வச்சிருக்காரு. அண்ட் நம்ம விளையாட போறது ஸ்ரீலங்கா தான், நாட் வெரி மச் டிவியேட்டிங் ஃப்ரம் த டொமஸ்டிக் கண்டிஷன். இது வந்து பாசிட்டிவ். பட் நெகட்டிவ், ஸ்ரீலங்காவால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எவ்வளவு பெரிய டீம் போனாலும் கஷ்டப்படுவாங்க. ஏன் தெரியுமா? மட்டமான பிச்சு. ஓகே, ஒரு காலத்துல இந்த மாதிரி ட்ராக்ஸ் எல்லாம் விளையாடினா கிரிக்கெட் அடிச்சிரும்னு டெண்டுல்கரே கோபமா சொல்லியிருக்காரு ஒரு காலத்துல ஸ்ரீலங்கா ட்ராக். ஏன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி கஸ்டமைஸ்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அங்க இருக்கிற போலர்ஸ் மட்டுமே போடுற மாதிரி இருக்கும் அவங்களோட ட்ராக். அந்த ட்ராக்கை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அண்ட் வெரி மச் ஸ்டார்ஸ் ஓரியன்டட். ஸ்பின் ஆகலாம், தப்பு கிடையாது, பட் பயங்கரமா ஸ்பின் ஆகும். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட கண்டிஷன்ல இவரை கொண்டு வந்த நல்ல விஷயம். பட் இந்தியன் டீம் அதுக்கு தாக்கு பிடிக்குமா அப்படின்னா, ஒன் டே சீரீஸே இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால போய் ஆடினப்ப நம்ம தோத்தோம். ஐ திங்க் ரோஹித் சர்மா தான் கேப்டன் இருந்தார். இன்ஃபேக்ட் அப்பவே நான் தோத்தோம். ஸோ டெஸ்ட் நீங்க ஸ்பின்னு நல்லா ஆட தெரிஞ்சாலே ஒழிய நீங்க சஸ்டெயின் பண்ணது ரொம்ப கஷ்டம். நான் திருப்பி சுப்மன் கில் நல்லா கேப்டன்சி பண்ணாரு இங்கிலாந்துல. பட் நீங்க நல்ல பவுன்சி ட்ராக்ஸ்ல மட்டும்தான் அவரோட கேப்டன்சி இருக்கு. ஏன்னா அவருக்கு ஸ்பின்னோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படிப்பட்ட பிளேயரை கேப்டனா வைக்கிறது ரொம்ப ஏர்லி. அவர் கேப்டன் தான், பட் இப்போ இல்ல. ராகுல் கேட்ராவில் கேப்டனா வைக்கலாம், இல்ல பும்ரா கேப்டனா வைக்கலாம் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ மறுபடியும் சுப்மன் கில்லோட கேப்டன்சி போறாங்க. ஒன்னு. ரெண்டாவது, இந்தியன் டீமோட பேட்டிங் ஆர்டர்ல நிறைய பேருக்கு ஸ்பின் ஆட தெரியல. 2 தெரிஞ்சவங்களுக்கும் மறந்து போச்சு பிகாஸ் ஆஃப் ஐபிஎல். 3. ஸோ ஒரு டஃப் சீரீஸா தான் இருக்க போகுது. ஆனா WTCல நம்ம குவாலிஃபை ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பாரத் ராஷ்டிர டிராஃபி தோத்த விதத்துலயும், நியூசிலாண்ட தோத்த விதத்து, ஹோம்ல தோத்த விதத்துலயுமே நான் சொல்லிட்டேன் WTC மறந்துடலாம். பட் அதுக்காக நம்ம டோட்டலா விட்டுற முடியாது. ஏன்னா பங்களாதேஷ் கீழே இருக்கும் ரேங்கிங்ல. இது வரைக்கும் நடக்காத சம்பவம் அது. ஓகேங்களா? அது காரணம் பங்களாதேஷோட மட்டமா விளையாட்டோன்றது இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் ஹோம் சீரீஸ் கிடைச்சது, அவங்களும் நல்லா விளையாடினாங்க. பட் அட்லீஸ்ட் அதுல இருந்து வந்து ஒரு 3rd or 4th பொசிஷன்ல முடிக்கணும்னா இந்த சீரீஸ் ஜெயிச்சு ஆகணும். இது மஸ்ட் வின் இந்தியாவுக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க போது. ஏன்னா ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ். அடுத்தது நம்ம அஸ்வின் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை அப்படி வச்சிருக்காரு. என்னன்னா, வருகிற வேர்ல்டு கப்ல கண்டிப்பா புவியை எடுக்கணும், இட் மஸ்ட்
அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. நீங்களே சொல்லியிருப்பீங்க நம்ம இங்கிலாந்து சீரிஸ் தோத்ததுக்கு காரணத்துல புவி ஒரு ஃபேக்டர், ஏன் அவர் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத நீங்களும் அந்த கேள்வியை கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ அஸ்வின் வந்து இதை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது பேசும் பொருளா வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ புவி இன்க்ளூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வேர்ல்ட் கப்ல? கண்டிப்பா இருக்குன்னு நான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் இங்கிலாந்துக்கே அனுப்புவாங்கன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு இது நிறைய தடவை நடந்திருக்கு. இப்பதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ரவிசாஸ்திரி தான் கோச்சா இருந்தாருன்னு நினைக்கிறேன் 2023ல. டைரக்டா ரஹானே கொண்டு போய் WTC ஃபைனல் உட்கார வச்சாரு. எப்படி உட்கார வச்சாரு? ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப ஹர்ஷித் ராணாவை டைரக்டா கொண்டு போய் இன்டர்நேஷனல் மேட்ச்ல உட்கார வச்சாரு கௌதம் கம்பீர். எப்படி உட்கார வச்சாரு? அப்படி இருக்கும்போது ஒய் நாட் புவி? அவருக்கு எக்கச்சக்க இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. 2 T20 வேர்ல்ட் கப் ஆடி இருக்காரு. இஃப் ஐம் ரைட் ஒரு 50 ஓவர் வேர்ல்ட் கப் இதுல விளையாடினாரு. ஸோ ஹி ஹஸ் காட் ஃபாபுலஸ் டேலண்ட். இதுல 2 50 ஓவர் வேர்ல்ட் கப் இஃப் ஐம் ரைட் 2019ல விளையாடினாரு. 15ல கூட இருந்தாதான் ஞாபகம் வி ஹேவ் டு ரீகலெக்ட். ஸோ அவ்வளவு ஒன் டே வேர்ல்டு கப்பும் விளையாடி இருக்காரு, T20 வேர்ல்ட் கப்பும் விளையாடி இருக்காரு. ஸோ அவருக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ எப்படி ரஹானேவை 2023ல சடனா கொண்டாந்தாங்களோ, எப்படி ஹர்ஷித் ராணாவை நேரா இங்கிலாந்து டூருக்கு கொண்டாந்தாங்களோ, அதே மாதிரி புவியை கண்டிப்பா கொண்டு வரணும். இங்கிலாந்துல புவி இருந்திருந்தா நம்ம இவ்வளவு பெரிய டிஃபீட்டை கண்டிப்பா பெற்றிருக்க மாட்டோம். we would have given a very good fight. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ரைட் டைம் டு பிரிங் புவி. பட் அவர் ரொம்ப நாளா ஷார்ட்டர் ஃபார்மேட்ல விளையாடிட்டு இருக்காரு. ஒரு லாங்கர் ஃபார்மேட்ல அவரை எடுத்துட்டு வர முடியுமா ஒரு டெஸ்ட்ல அப்படிங்கிறது டவுட். ஸோ டெஸ்ட்ல இப்போதைக்கு டீம் டிசைட் ஆயிடுச்சு. பட் ஒன் டேக்கு அவர் ஒரு பக்கா பிக்கா இருப்பாரு. மெயின்லி பவுன்சி ட்ராக்ஸ் இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காக்கு வருவார். டெஃபினட்டா வருவார். வந்துதான் ஆகணும். கால்ல இறுதியான கேள்வியா, சூரியவன்சிய கேப்டன்சி கொடுக்கணும், அவரை இப்பயே நம்ம கேப்டன்சி பவர் கொடுத்து அவரை வந்து க்ரோ பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து உலாவாயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வயசுலயே இப்பயே கொடுக்கறது சரியா? சுப்மன் கில்லே ஏர்லி கேப்டன்சி இவ்வளவு சீக்கிரம் கொடுக்க கூடாது, அவருக்கு அனுபவம் தேவைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப்பே விளையாடி இருக்காரு அவரு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவருக்கே ஏர்லின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அந்த சூரியவன்சி கேப்டன்சி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சும்மா அந்த சோசியல் மீடியா கிம்முக்குப்பா. ஓகேங்களா? இப்ப இருக்கிற செலக்ஷன் டீம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் பண்ணாத அகர்கரா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், நம்ம கௌதம் கம்பீரா இருக்கட்டும், இல்ல BCCI இருக்கட்டும், கொஞ்சம் அந்த சோசியல் மீடியாவுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? டூ மச் ஆஃப் ப்ரெஷர் வந்தா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அது ஏன் அப்படின்னா கமர்ஷியலா ஒரு சக்சஸ் கொடுக்கும். இப்ப சஞ்சு சாம்சன் வந்து பெரிய டிப் இன் ஃபார்ம் இருந்தா கூட அவரை டீம்ல வச்சா அவருக்கு ஆவாச்சு சோசியல் மீடியா ஃபிக்ஸ் மேட்ச் பார்ப்பாங்கன்னு அவருக்கு அடிக்கடி வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் சோசியல் மீடியாவுக்கு லிசன் பண்றாங்கிறதுனால இந்த மாதிரி இடியாட்டிக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. சூரியவன்சி இன்னும் பெரிய ஸ்டேஜ்ல ப்ரூவ் பண்ணணும். இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக அவர் சரியா T20 விளையாடலன்றதை நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் வயசுக்கு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா ஆஸ் அ பர்ஃபார்மர், ஸோ பர்ஃபார்மராகவே ஜிம்பாவே கிட்ட ஆடின ஆட்டத்தை இன்னும் ஒரு இங்கிலாண்டை வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் சும்மா சோசியல் மீடியா கிமிக்கு. இது எப்படி இருக்குன்னா ஒரு 2 படம் சக்ஸஸ் கொடுத்துட்டு அரசியல் பத்தி பேசுறது சில பேர் வருவாங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு 2 படம் நல்லா ஓடினோடனே சினிமாக்கு நான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், எல்லாம் காமெடி பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அந்த பக்கம் சங்கர், இன்ஃபேக்ட் முருகதாஸை கலாச்சிட்டு இருக்கோம். பட் அந்த பக்கம் முருகதாஸ் அது மாதிரி எத்தனையோ பேர் நின்று இப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க சங்கர் என்னைக்கா ஒரு நாள் நான் சினிமாக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு அவரே சொல்லி பார்த்துருக்கீங்க? சினிமாவில் அவரோட அனுபவத்தை பகிர்ந்துப்பாரு. ஆனா லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூல நான் நிறைய சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் அவரே சொல்றாரு. எப்படி 2 படம் சக்சஸ் ஆக முடியும்? அந்த மாதிரி இருக்கு இந்த பேச்சு. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு என்டர்டைன் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். சூரியவன்சி இன்னும் நான் கேட்டா T20லயே அவர் ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும் ஆஸ் அ பேட்டரே. ஆனா ஃபீல்டிங்னால நல்லா பண்றாரு. பட் கேப்டன்சிக்குலாம் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் இருக்கு. பார்ப்போம். நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயந்து வைக்கிற ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை நன்றி.